Humpy Dumpy sat on a wall. Humpy Dumpy had a great fall. Humpy Dumpy sat on a wall. Humpy Dumpy had a great fall. டேய் பத்துலமணியா, நான் ஹோம்வொர்க் பண்ணணும். அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, இங்க பாருப்பா, நான் உனக்காக என்ன மிஷன் ரெடி பண்ணிருக்கேன்னு. அப்புறம் இத டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷன் சொல்லுவாங்க. ஏ மோட்டோ, இந்த வீங்கன மூக்கம் எதை தயாரிச்சாலும் அதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்னு உனக்கு தெரியல. திரும்ப கொடுத்துடுறா. அட இதுல எந்த ஆபத்தும் கிடையாதுப்பா. இந்த கிரீன் பட்டனை அழுத்தினா அதுக்குள்ள இருந்து ஒரு ரேஸ் வரும். அதை ஏதாவது ஒரு போட்டோவுக்கு காட்டணும்னா அப்ப அந்த போட்டோவுக்கு உயிர் வந்து அது இந்த உலகத்துக்குள்ள வந்துரும்பா. அப்படியா? டேய் பூசணிக்கா மண்டியா குடுறா. இத ஹம்பி டம்பி மேல போட்டா என்ன வருதுன்றத பார்க்கலாம். இப்போ நீ என்ன காரியம் பண்ணிருக்க மோட்டு? ஒருவேளை அம்டி டம்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது உண்மையிலேயே வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமேப்பா. மோட்டோ, என்ன காரியம்டா பண்ணி தொலைச்சிட்ட? டேய் மண்டையா, ஹம்பி டம்பி எங்கடா வந்தது? இது ஒரு கோழி முட்டை மாதிரி தான். எல்லாரும் வாங்க, பெரிய முட்டையா இருக்கா, ஆளுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். டேய், எந்த சோம்பேறிடா என்ன அடிச்சவன்? அடுத்த ரவுண்ட் எங்களுக்கா? டேய் பூசணிக்கா மண்டையா, அவனை புடிங்கடா. யாருடா இவன்? அடுத்து என்ன சேசிங் தானா? போடுங்கடா. அச்சா, ராஜாங்களாம் அவங்க சிப்பாய்களும் வந்துட்டாங்களே, ஓட வேண்டியதான். என்ன உலகம் இது? நான் இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்? உங்களுக்கு ஆம்லேட் வேணுமா? அடா, இந்த நாட்டுல கூட நம்ம நாட்டுல உள்ள நாய்ங்க மாதிரியே இருக்கு. டாமி, டைகர், போங்க, போய் இந்த எலும்ப கொண்டு வாங்க. நீ மட்டும் ஏன் போகாம இருக்க? என் பேரு பூஜு, அது நீ சொல்லவே இல்லையே. பூஜோ, போ போ போ, போய் எலும்ப கொண்டு வா. தேங்க்யூ. எல்லா நாயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது இந்த நாட்டுலயும் சரி, நம்ம நாட்டுலயும் சரி. அவன் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான். ஆமா நண்பா, உண்மைதான். வாங்க அவனை போய் பிடிப்போம். எவ்வளவு பெரிய முட்டை எங்க இருந்து வந்துச்சு? சரி, இத கொண்டு வாங்க வைப்போம். இத மட்டும் ஆம்லேட் போட்டா ரொம்ப பெருசா வரும். அத வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம். அடடா, யாரு என்ன அடிச்சது?
அடிச்சது? யாரோ என்ன அடிச்சது? அவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து பாருங்கடா. இது என்னோட முட்டை, இது எனக்கு தான் சொந்தம். ஆமா. என்னடா எல்லாரும் என்ன சொந்தம் கொண்டாடுறீங்க? ஏன்டா கீழே வர? மேல ஏறு. இங்கதாச்சியா? அங்க இருக்க அந்த முட்டை தலை அவனை பிடிங்க. இவனை நாங்க பாத்துக்கிறோம். வந்த வழியில திரும்பி போயிடுங்க. அடே அம்டி டம்டி, மரியாதையா சொல்றேன், எங்க கிட்ட வந்துடு. நாங்க எல்லாரும் உன்னுடைய நண்பர்கள், புரிஞ்சுக்க. நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உன்னை கொண்டு போய் உங்க தொகுதியிலே விட்டுறோம். சொன்ன உடனே நம்பிட்டான். அட்டாக். அந்த முட்டை அவங்க கிட்ட போகாம தடுத்து நிறுத்துங்க. போங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏண்டா, இது எங்க ஏரியா, உள்ள வந்து சாப்பிடுறீங்க? டேய், சொன்னா மாதிரி கட்டி கடிக்கிறீங்க. இன்னொன்னுக்கும் எந்த திண்டி வாய்? கடிக்கிறியா? ஜஸ்ட் கடிக்கிறியா? இப்ப என்னடா சொல்லி காதுலயே குத்துறது? அம்மா, மோட்டோ காப்பாத்துடா. அம்மா, அம்மா. காப்பாத்துங்க. அம்மா. Hey, stop! Stop in the name of law. எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? I say stop. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன். Stop. காப்பாத்துங்க. அப்பால பின்னாடி அடிக்கிறானுங்க. அடக்கடவுளே, எதை எதுக்காக துரத்துறீங்க? நான் சந்தையை நிறுத்துறதுக்காக தானே ஷூட் பண்ணேன். மாமியார ஐயோ கடவுளே, நான் இங்க எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? இப்ப என் நாட்டுக்கு நான் எப்படி திரும்பி போவேன்? தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் அந்த கடவுளை தான் கூப்பிட்டேன், உன்னை கூப்பிடல. சொன்ன கேளு. நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய முட்டை தான். உன்னை கொண்டு போய் என் பசங்க கிட்ட கொடுத்தா 2-3 நாளைக்கு அவங்க பசி இல்லாம இருப்பாங்க. அடே மோட்டோ, அந்த கொக்கு நம்ம அம்டியை தூக்கிட்டு போதுடா. ஏதாவது யோசிடா. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதாடா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? ஆஹா, இந்த முட்டையை நீங்க என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்களா? இப்ப பாருங்க. எங்க கூட்டிக்கிட்டு போதே? என்ன சொல்ல போயிட்டாடா? அம்மா, அக்கா, அம்மா, காப்பாத்துங்க. மறுபடியுமா? அம்மா, அக்கா, அம்மா. மோட்டோ, இந்த சிப்பாய்களை எப்படியாவது தடுத்து நிறுத்துடா. அப்படியே வந்து என்ன யாராவது காப்பாத்துங்க. அடே வீங்கனவாயா மோட்டோ. இங்க பாரு மோட்டு, இந்த மிஷின்ல வர ரேஸ எப்படியாவது அவன் மேல படம் வச்சிட்டோம்னா அப்புறம் அவன் புக்குக்குள்ள போயிடுவான்பா. பண்டையா, அந்த மிஷினை என்கிட்ட குடுறா. ரவுண்ட் கட்டி அடிக்கிறாங்களே. எஸ்கேப். மறுபடியுமா? அம்மா, அக்கா. உன்னால தேவையில்லாம என் முட்டை பறி போயிடுச்சு. உன்னை புடிச்சு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? வா. ஏய்
உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட உதவியால நான் என்னோட நாட்டுக்கு திரும்ப வந்துட்டேன். தேங்க்ஸ் கிங்ஸ்னு பெரிய வார்த்தைலாம் எதுக்கு? நாங்க எங்க கடமையை தானே செஞ்சோம். கஜா கஜா, நம்ம இவங்க உலகத்துல என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதானே. அடடா, அந்த மோட்டு நம்மளையும் இது கூட இங்க அனுப்பி வச்சுட்டான் போல இருக்குப்பா. சாரி, வெரி சாரி. பெரிய தப்பு நடந்து போச்சு. ஆனா சரி பண்ண மிஷினும் இல்ல. என்ன பண்றதுன்னு புரியலையே. நீங்க 3 பேரும் தயவு செஞ்சு அங்கேயே இருங்க. ஏய், நாங்க எப்பறம் திரும்பி போவோம்? ஆட்ரா இவனை, இவதான் எல்லாத்துக்கும் காரணம். ஏய், இல்லை. விடலாமலே. சொன்னா கேளுங்கடா. டேய், பின்னாடி இந்த அப்பு விடாதீங்க. தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. சொன்னா கேளுங்க, உங்களை பின்னி எடுத்துருவேன். என்னோட அல்லக்கை பசங்க வந்துருவாங்க. பேல்புரி வாங்கிட்டு வருவாங்க. வயிறு நிறைய பரிமாறுவாங்க. என்னோட அல்லக்கை பசங்க வந்துருவாங்க. வாவ், பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொல்றீங்க. வேற யாரும் இப்படி சொல்ல முடியாது. இந்த பஞ்சு டைலாக்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல திருடிட்டு வந்த எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. ஜானா வந்தான், ஜானா வந்தான். இதெல்லாம் என்னதுடா? எங்கேயாவது காயலாங்கடையில போய் திருடிட்டு வந்தீங்களா என்ன? ஆஹா, இது என்ன ஃப்ளூட்? சின்ன வயசுல இருந்தே ஃப்ளூட் வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்னைக்குதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மரியாதையா உங்க ரெக்கார்ட் டான்ஸ் நிறுத்துங்கடா. பேங்க்ல போய் கொள்ளடிக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த காயலாங்கடை பொருட்களை கொண்டு வந்தீங்க? நாங்க எப்போ டான்ஸ் ஆடணும் பாஸ்? ஏய், நம்பர் 2, நீ டான்ஸ் ஆடனியா? சொல்லு. எனக்கு அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது பாஸ். என்ன ஒளறானுங்க இவனுங்க? அப்படின்னா இவனுங்க ஆடினது இவங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்த ஃப்ளூட்ல ஏதோ மேஜிக் இருக்கு போல இருக்கு. இத வாசிக்க ஆரம்பிச்சதோ பக்கத்துல இருக்கிறவங்க ஹிப்னோடைஸ் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. பாஸ், அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் போய் கொள்ளையடிக்கலாம். அப்படின்னா எனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் நான் போய் திருடுவேன். மோட்டு பத்லுவால என்ன தடுக்க முடியாது. இந்த வாட்டி அவங்கள ஆட்டி படைக்க போறது இல்ல, அவங்கள ஆட வைக்க போறேன். ஆட. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பஞ்ச் டயலாக் சொல்றீங்க? சில நேரத்துல நான் யோசிச்சு பார்ப்பேன், டீ கடை மண்டைய மட்டும் இல்லனா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும். அடே மோட்டோ, அந்த டீ கடை மண்டையனை பத்தி நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத. ஏற்கனவே அவங்கிட்ட வாங்கின கடனை வச்சு அவன் நம்மள மதிக்கிறதே கிடையாது. என்ன திண்டி வயிறு? பல தடவை நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, பல தடவை என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சீங்கல்ல, அதுக்கெல்லாம் இன்னைக்கு தண்டனையா உங்களை விடிய விடிய நாட வைக்க போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. அதிகமா வளராத இந்த ஜானுக்கு இந்த அளவுக்கு தைரியம் மட்டும் எங்க இருந்து வளர்ந்தது மோட்டோ? ஏன் முன்னாடியே வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? வெளியில நம்மள பத்தி விசாரிச்சுட்டாரா? ஏதோ சம்திங் ராங்னு நினைக்கிறேன். நானாவது இந்த குட்டையை நான் பார்த்து பயப்படுறதாவது அது நடக்காது. ஜான், நீ ஜான் மாதிரி இருக்க. நீ செஞ்ச குற்றத்துக்காக உன்னை எத்தனையோ தடவை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கேன். அதுக்காக நான் என்னைக்கும் பயந்தது கிடையாது. இன்னைக்கு உனக்கு நான் எப்படிடா பயப்படுவேன்? பிரமாதம் பாஸ், பிரமாதம். மோட்டோ கூட இப்பெல்லாம் பஞ்ச் டயலாக் பேச ஆரம்பிச்சுட்டான். இவன் என்ன திடீர்னு புல்லாங்குழலாம் வாசிக்கிறான் மோட்டோ? அதான்டா எனக்கும் தெரியல. என்ன அறியாமலே நானும் ஆடிக்கிட்டு இருக்கேன். அரை நிர்வாகம் ஆக்கிட்டு போயிட்டான்டா.
சிங்கம் சார், அந்த ஜான் குட்டை இருக்கான்ல எங்க முன்னாடி வந்து புல்லாங்குழல வாசிச்சு எங்க ட்ரெஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டான் சார். எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சார், அவனுங்க கையில வச்சிருக்கிற ஃப்ளூட்ல ஏதோ ஒரு மேஜிக் பவர் இருக்கு சார். Why is here when சிங்கம் is here? இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல. ஏன் பாசிபிள்? நான் கிளம்பிட்டேன். அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஆரம்பெல்லாம் ரொம்ப வேகமா தான் இருக்கும். எப்பா அட பாவிங்களா, போச்சு. அவன் என்னையும் டான்ஸ் ஆரம்பிச்சு கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்டே கொள்ளடிச்சான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரெஸ்ஸையும் கழட்டி எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு லுங்கி கட்டி விட்டு நடு ரோட்ல நிக்க வச்சு என்ன லுங்கி டான்ஸ் ஆட விட்டுட்டான். நான் அவனை சும்மா விட போறது இல்ல. பாரத தாய் மீது ஆணை, இந்தியா மீது ஆணை, நான் அவனை சும்மா விட மாட்டேன். மோட்டோ சாருக்கே நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி பண்ணிருக்கானுங்க. இந்த மேட்டை நம்ம உடனே ஜட்கா கிட்ட கொண்டு போலாம். இங்க பாருங்க, இந்த ஹெட்போன் எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கோங்க. அவங்க ஒருவேளை ஃப்ளூட் வாசிச்சாங்கன்னா அது உங்க காதுல கேட்காது. இதனால அவன் தந்திரத்துல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம அவனை மடக்கி பிடிச்சிடலாம். ஆமா, தேங்க்யூ டாக்டர் ஜட்கா சார். வா மோட்டோ போகலாம். அப்புறம் இந்த ஸ்ப்ரேவை கையில கொண்டு போங்க. இந்த ஸ்ப்ரேவை அவன் ஃப்ளூட் மேல அடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூட்ல இருக்கிற மேஜிக் பவர் காணாம போயிடும். அத வச்சுக்க மோட்டோ. கஜா கஜா வாங்க, இன்னும் அவன் எத்தனை பேரை இந்த மாதிரி மாத்திருக்கான்னு போய் பார்க்கலாம். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஜான், புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்து. இதோட உன் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. உனக்கான தண்டனை கிடைக்க போகுது. தயாராகிரு. மோட்டோ இந்த சமோசாவை பிக்கப் பண்ணிக்க. உன் வேலையை காட்டு மோட்டோ. ஜான், உன்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளூட்டால உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு சொல்ற, எழுதி வச்சுக்க. அந்த ஃப்ளூட் இல்ல, எந்த ஃப்ளூட் வந்தாலும் சரி, எங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னை காப்பாற்ற முடியாது. இனிமே நீ புல்லாங்குழல் வாசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அது வந்து என்ன சொன்ன? பழக்காரி கூப்பிட்டு இருக்கா. அதே இடத்துல நம்ம ஆடும்போது கம்முன்னு இருக்கா. அடே, எப்படி பாலே டான்ஸ். அந்த முக்கா மண்டை எனக்கு அந்த ஹெட்போனை ஒழுங்கா போட்டு விடுங்க. வாடா பதறானே. சுத்துறியா உரியா உரியா தலை சுத்துது உரியா. அப்படிதான் சுத்து, வேகமா சுத்து. அப்படி போடு, விடாத. இந்த ஸ்டெப் பிடிச்சுக்கோ. இது எப்படி இருக்குது பாரு. இப்ப பாரு, இந்த மூமெண்ட பாரு. கலக்குவேன் பாரு. இன்னுமாடா அந்த குட்டையனை பிடிக்காம இருக்க? ஏன்னா நீ ரொம்ப பிஸியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தடா குண்டா. உன்னை பார்த்து மத்தவங்களும் அதே கேவலமான டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா அந்த ஹெட்போனை போட்டுக்கிட்டு அந்த அதிகமா வளராதவனை போய் பிடிக்கிற வழியை பாரு மோட்டோ. இதெல்லாம் டான்ஸ் சூப்பரா இருக்கு. எப்படி என்னோட மூமெண்ட் சூப்பரா இருந்ததா? இந்த வாங்க. அம்மா, என்னடா இது, நாள் முழுக்க இப்படியே கிடைக்குது. ஏ மோட்டோ, என்ன நான் இன்னைக்கு ரெடி பண்ண எல்லா சமோசாவையும் சாப்பிடு. ஆனா சாப்பிட்டு அந்த ஜானை சும்மா விடக்கூடாது. Hey John, stop in the name of law. நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நில்லு. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சத்தமா பேசு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ என்னடா சொல்ல வர? கஜா கஜா சிங்கம் சார், இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு தகுந்த இடமோ இல்ல, நேரமோ இல்ல. என்னை யாராலையும் பிடிக்க முடியாது.
எங்க ஓடுறான் பானா? டேய் இதோ வந்துட்டேன்டா மோட்டோ. ஆக்சிலேட்டர் அதிகப்படுத்து மோட்டோ. என்னடா எது சொல்றதா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லி எதுவுமே எனக்கு கேட்கல. நாம சீக்கிரமா ஏதாவது செய்யலனா எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சிருவான் அந்த டண்டன கட்டான். ஐடியா. தாக்க மாட்டேன், 4 மாசம் தூக்க மாட்டேன். போடு, டான்ஸ் 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 ஆடுவேன், டான்ஸ் ஆடுவேன், டான்ஸ் ஆடுவேன், டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். மோட்டோ எவ்வளவு நேரம் தான் இந்த வண்டியை இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்ப? சீக்கிரமே ஏதாவது ஒண்ணு செய். டேய் பத்துலு, எனக்கு வயிறு காலியா இருப்பது போல வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லுடா சீக்கிரம். ஐடியா. வேணா வெட்டுரு மோட்டோ. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது சாதாரண விஷயம் தான். ஏன் பாசிபிள்? ஏன் கூட ஜெயிலுக்கு வா, உன்னை அங்க முட்டிக்கு முட்டி தாட்டுற. என்கிட்டயே நீ வேலையை காட்டுறியா? இப்ப நான் இந்த ஃப்ளூட்டை வாசிச்சு பாக்குறேன். டாக்டர் பூசணிகா மண்டையருடைய ஸ்ப்ரே வாழை இதுல இருக்கிற மேஜிக் போயிடுச்சா இல்லையான்னு பாப்போம். டாக்டர் சக்கா, உன்னால ஊர்ல இருக்கிற எலியெல்லாம் ஒன்ன அட்டாக் பண்ணியா? காப்பாத்துக்கா.